வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியாக தகவலாக நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் யூடியூப் ரசிகர்களுக்கும் இன்றைக்கு தரவிருக்கிறோம். இன்றைய காலகட்டம் பார்க்கின்ற இடமெல்லாம் நோய்கள் பரவி பல்வேறு கிருமிகளாலும் பன்றி காய்ச்சல், கோழி காய்ச்சல், இன்னும் இபா என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு நோய்கள் நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இயற்கைக்கு மாறான உணவுகளை உண்பதும், துரிதமான உணவுகளை உண்பதும், கெட்டுப்போன உணவுகளை உண்பதும், குடிநீரை சுகாதாரமில்லாத முறையில் குளிப்பதும் என்பதால் இப்படிப்பட்ட நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். இதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சேலம் ஆத்தூர் பகுதியிலே ஆத்தூர் அரசு மருத்துவமனை முன்புறமாக ஆத்தூர் வள்ளலார் மன்றம் அறக்கட்டளை சார்பாக மூலிகை கஞ்சி தரப்பட்டது என்று அந்த பகுதியிலே இருந்து அழகேசன் என்கின்றவர் நமக்கு செய்தியை அனுப்பியிருக்கிறார். இதுபோன்ற சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இன்னும் நல்லுள்ளம் கொண்ட வள்ளல்கள், கிராம பகுதியிலே இருக்கின்ற மகளிர் சுய உதவிக்குழு போன்றவைகள் இது போன்ற மூலிகை கஞ்சிகளை காய்ச்சி ஏழை எளியவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் இதனை ஒரு சேவையாக, சேவை மனப்பான்மையாக வழங்கினால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழலாம் என்பதற்காக மூலிகை கஞ்சிகளை நாங்கள் ஊற்றுகிறோம். இதுபோல் உங்கள் பகுதியிலும் பின்பற்றுங்கள், உங்கள் ஊரிலும் இதுபோல் தாருங்கள் என்று அழகேசன் அவர்கள் நமக்கு இதனை படம் பிடித்து நமது நகர்வளப் பகுதிக்கு செய்திக்காக தந்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை
முன்புறமாக மூலிகை கஞ்சியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என்று வள்ளலார் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட்டது என்று அழகேசன் அவர்கள் தெரிவித்தார்கள். அதுபோல் நீலகிரி மாவட்ட பகுதியிலேயே இருக்கின்ற எத்தனையோ சமூக அமைப்புகள் இருக்கிறது. அந்த சமூக அமைப்புகளெல்லாம் இதுபோன்ற நோயற்ற வாழ வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் இதுபோன்ற சேவைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக நீலமலை தொலைக்காட்சி இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் நித்தமும் காணலாம். இந்த செய்திகளை பற்றி யூடியூபுக்கு சென்று நீங்கள் உங்களது கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் பதிவிடலாம் என்று கூறி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்